Welcome to our channel Tamil Cinematic World. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு பார்க்க போற படம் 2012 வெளிவந்த தட் இஸ் மை பாய். இந்த படத்தை போய் தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த பள்ளிக்கூட டீச்சருக்கும் இடையில லவ் ஏற்படுது. இந்த லவ் விளைவு என்ன ஆச்சுன்னா, அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் கேஸை போட்டுறாங்க. அதாவது நீ ஒரு சின்ன பையனை மிஸ்யூஸ் பண்ணன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு 30 வருஷம் ஜெயிலில் கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணு ஹீரோயினை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனும் பெருசாக வளர்ந்து அவங்க தாத்தா வீட்லேயே வளர்ந்து பெருசாகி அவனும் கல்யாணம் முடிக்கிற மாதிரி போயிடுது. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, நிறைய சின்ன வயசாக இருக்க போகும்போது நிறைய இந்த மூவியில் ஆட் பண்ணலாம், நிறைய பணம் வரும். அந்த பணத்துக்கு வரி கட்டாமல் போனதுனால கோர்ட்லேருந்து கேந்துருவாங்க, சம்மன் அனுப்பிடுவாங்க. நீ கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா பணம் கட்டணும். அவனால் பணம் கட்ட வசதி இல்லை. அதுக்காக பல கிழங்குகளில் ஏறி இறங்குனா அந்த பணம் யார் கொடுப்பாங்கன்னு தெரியல. அது கடைசியில் தன் மகன்கிட்ட போயிட்டு ஷூட்டிங் பண்ணல, எல்லா பார்ட்ஸ்லையும் போயிட்டு கடைசியில் அந்த ஹீரோவுக்கு இந்த பணம் கிடைச்சா இல்லையான்னு அப்படின்னு சொல்கிற படம் தான் தட் இஸ் மை பாய் 2012. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நடந்துறப்பலே ஒரு பையன், அவன் பேர் தான் டோனி. அவன் இந்த படத்தோட ஹீரோவை, இது அவனுடைய ஃப்ரெண்டு. அவங்க என்ன பண்ண, அவங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு வராங்க, நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல புதுசாக அவங்க ஸ்கூல் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர் வராங்க. அந்த டீச்சரே அவங்க வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நமக்கு தான் கிளாஸ் டீச்சர் வருவாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அதில் வர டீச்சர் என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள இடத்துல தண்ணி குடிக்கிறாங்க. அந்த தண்ணி அழக போது இந்த பசங்க அப்படியே மயங்கி போயிடுது. அதுக்கப்புறம் டீச்சர் தண்ணி குடிச்சு ஸ்டைலாக அங்கே நடந்து வரதை பார்த்து இந்த ரெண்டு பசங்களும் கொசுன்னு பேசிட்டு வராங்க. இவங்க நம்ம சப்ஜெக்ட் எடுக்க வர டீச்சராக, இவங்க கிளாஸுக்கு போனால் நல்லா இருக்கும்னு. அப்போ பார்த்துட்டா இந்த டீச்சரை பார்த்துட்டு இந்த பையன் கேட்குறான், டீச்சர் மரியாதை இல்லாமல் உங்கள் பேர் என்னன்னு கேட்டுறான். அதில் டீச்சர் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. நீ என்னையே பேர் கேட்குறியா, ஒரு வாரத்துக்கு என்னுடைய கிளாஸில் நீ தனியாக நீ மட்டும்தான் படிக்கணும் அப்படின்ட்டு. அவன் பையன் சொல்கிறான், இதெல்லாம் உங்களுக்கு ஓவராக தெரியல. அது எப்போ நீ என்னை பார்த்து என் பேரை கேட்கலாம், நீ இவ்வளோ சின்ன பையன், நான் முளைச்சி 3 நிலை வரல, அதுக்குள்ளே நீ என் பேரெல்லாம் கேட்குற அப்படின்னு, உனக்கு இதான் தண்டனை, ஒரு வாரம் வரல நீ இங்கே தான் இருக்கணும், தனியாக தான் படிக்கணும் அப்படின்ட்டு நல்லா உன்னை படித்து இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு டீச்சர் சொல்கிறாங்க. இந்த பையனும் சரின்னு கேட்டுட்டு டீச்சர் சொல்லலாம் கேட்டு ஒரு வாரம் தனியாக கிளாஸ் அட்டன் பண்ணுறான் எல்லா பசங்களும் போனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த இடையில 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் அந்த பையனை டீச்சர் என்ன பண்ணாங்க, ஒரு ரூமுக்கு நம்ம டோனியை ஒரு தனியாக ஒரு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க எதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, ஏன் கூப்பிட்டு போகிறாங்கன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியல. ஆனால் சம்திங் நான் நினைக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல. இது அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான். மறுநாள் அப்புறம் என்ன, அந்த டீச்சருக்கு தேவையான சாமான் எல்லாம் இந்த பையன் நம்ம டோனி தான் இருக்கார்ல, அவன் டோனி பர்கரு. அங்கே போய் என்ன பண்ணுறான், என்னென்ன சாமான் வேணுமோ டீச்சருக்கு வாங்கி வந்து கொடுக்குறான். பிஸ்கெட்லேருந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லா சாமான் வாங்கி வந்து கொடுக்குறான். ஆனால் ஸ்கூலில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் அவன் ஃபெயில் ஆகிடுறான். ஆனால் இந்த டீச்சருடைய சப்ஜெக்டில் மட்டும் ஃபுல்லாக பாஸ் ஆகிடுறான். அப்படியே ஒரு ஈர்ப்பு இப்படிலாம் அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்கான். அவன் மறுநாள் ஸ்கூலில் இந்த கல்ச்சரல் நடக்குது, அதாவது ஃபேர்வெல் டே நடக்குது. அந்த நேரத்தில் பிள்ளைங்க எல்லாரும் பார்க்கும்போது பின்னாடி வேறு ஏதோ ஒரு சவுண்டு வந்த மாதிரி இருக்குது. எல்லோரும் அதை பார்க்குறாங்க, என்னடா சவுண்டு வந்துட்டு இருக்குன்ட்டு. அதோட அந்த பேக்கில் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனை என்ன பண்ணுறாப்புல, அங்கே உள்ள பெரியவர் என்ன பண்ணுறாரு, ரிமூவ் பண்ணுறாரு. அங்கே இறக்கிட்டு பார்த்தா அங்கே தான் காற்று இருக்காதுச்சு. அவ்வளோ மகாலில் ஃபுல்லாக அதுக்கு பின்னாடி இருக்காங்க. அந்த ஸ்க்ரீனை மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஸ்க்ரீன் மேலே போகுது. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல பேக்கில் இருக்கிறத அவங்க பார்த்துறாங்க. பார்த்த உடனே ரொம்ப ஷேம் ஆகிடுது. அதோட டீச்சர் என்ன பண்ணுறாங்க, அங்கே வெளியே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த பப்ளிக்கிட்ட பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த விஜய் ஒரு படத்தில் கையை தூக்கிட்டு இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி கை தூக்கிட்டுன்னு அங்கே இருக்கிற எல்லோரும் அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோவை டோனி பெருக்கிற வாழ்த்துறாங்க. வெரி குட் வெரி குட், ரொம்ப அவனை என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன, ஒரே நாளில் பயங்கரமாக ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுறான். அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுறான். அதுக்கப்புறம் என்ன, கோர்ட்டில் கேஸ் நடக்குது. ஒரு சின்ன பையனை ஏமாற்றி நீங்கள் இந்த பையன் கூட நீ இருந்திருக்க, அதனால் நான் ஓன் மேலே நான் கேஸ் போடுறேன்னு வக்கீல் அம்மா என்ன பண்ணுறாங்கம்மா, ஜட்ஜி அம்மா விசாரிக்கிறாங்க. அது வரலையும் சொன்னால் சரி எலும்பு நிலமா, நான் கேள்வி கேட்குற நீ என்னம்மா உட்காந்துட்டு இருக்கிற எலும்பு சொன்னாப்புல. ஜட்ஜி அம்மா சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறாப்புல, நம்ம ஹீரோயினி சரின்னு சொல்லி நான் செஞ்சதெல்லாம் தப்பை ஒத்துக்கிறாப்புல. அது எலும்புனா பார்த்தா அவன் நிறைய மாதம் கர்ப்பமாக இருக்கிறா. அதை பார்த்து இருக்கிறவங்க எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எல்லாம் எடுக்கிறாங்க. இன்னும் சின்ன பையன் பிறகு வாயை பழந்துட்டு வாழும் பழக்கிறான். என்ன நீ பண்ணி வச்சுருக்கேன்னு. அப்போ டோனி பெருக்குன்னு பார்க்குறாப்புல. அதோட முடிச்சு இவங்களுக்குன்னா 30 வருஷம் தண்டனை கொடுத்துட்றாங்க. அப்போ சொல்கிறாப்புல நம்ம டோனி பெருக்கரை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு கத்துறான். அப்போ சொல்ல, இந்த குழந்தை பிறந்தா அதை வளர்க்குற பொறுப்பு நம்ம டோனி பெருக்கருக்கும். ஆனால் 18 வயசு முறையில் இவங்க தாத்தா, இவங்க வளர்க்குறேன்னு கோர்ட் அம்மா ஆர்டர் கொடுத்தாங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான், அவளை ரொம்ப ஃபேமஸ் ஆகி போயிடுறான்ல, அங்கே உள்ள டிவி ஷோ எல்லாத்துலேயும் இது பண்ணி
டாலரில் மில்லியனுக்குலாம் பணம் சேர்ந்தோன்னா படத்தோட டைட்டில் கார்டு போடுறாங்க. டைட்டில் கார்டு போட்ட உடனே அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கான். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வக்கீல் ஒன்று கூப்பிட்டு அனுப்பிச்சிடுறாரு. அவர் கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டு, டோனி இங்கே வா, இங்கே பாரு, நீ வந்து இவ்வளோ காலம் எவ்வளோ சம்பாரிச்சியோ எல்லாத்துக்கும் வந்து நீ வரி கட்டணும். இவ்வளோ வரி கட்டவே இல்லை. நீ வந்து கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா கட்டணும், நீ வரி கட்டணும். இந்த வரி கட்டினவங்க 3 மாதம் ஒன்று பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. நான் அவ்வளோ பணத்துக்கு எங்கே போயிருக்கேன், என்கிட்ட 8000 10,000 தானே இருக்குது அப்படின்னுவான். அதெல்லாம் முடியாது, நீ பணம் கட்டினா உன்னை 3 மாதம் ஜெயிலுக்கு போயிட்டுருவோம். இங்கே பாரு, இந்த பையன் நாளைக்கு ஓட்டர் பந்தயத்தில் ஓட போகிறான். இவன் பேரில் யாருமே நிறையா பணம் கட்டவே இல்லை. நீ கட்டி இருக்கிற பணத்தை எல்லாம் உள்ள $5000 வச்சு அதெல்லாம் கட்டிடுன்னு சொல்லி கட்ட வச்சிடறான். இதுக்கு மட்டும் நம்ம டோனி பேர் கூட பையனும் அவனுடைய லவர் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பேப்பரில் ஆர்டிக்கலில் இவங்களுடைய ஃபோட்டோ வந்து, அதாவது இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க 2 பேரும். இவங்க பையன் வந்து என்ன பண்ணலாம், 18 வயசு வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவின் தாத்தாவோட பிரிஞ்சு தனியாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு அங்கே உள்ள ஒரு வேலை செய்கிற ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணத்துக்காக எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காப்புல. இப்போ வந்து ஒரு கிளப்பை காட்டுறாங்க. இந்த கிளப்பில் வந்து டோனி பேர் உட்காந்து தண்ணி அடிச்சிருக்கும்போது அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்து எவ்வளோ ஒரு பேப்பர் காப்பில், இங்கே வேறு நீ அங்கங்கே அலையிற, உன் பையன் தான் பெரிய பணக்காரனாக இருக்கான்னு அவங்ககிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்து நீ இந்த கோர்ட்டில் கட்ட வேண்டியது தானே அப்படின்னா, அதை என்ன பண்ணி ஜோக்கணுமா. அதான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறான், டோனி பேர் அங்கே வர்றாப்புல. அங்கே இருந்து கல்யாண வீட்டிலலாம் பார்த்து எல்லாம் பெரிய பார்ட்டிலாம் நடக்க ஆரம்பிக்குது. 1 by 1 ஆட்கள்லாம் வர்றாங்க. அந்த பாஸ் இருக்கானா, அந்த பாஸு மகளாக தான் இவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான். அப்போ பெரிய பார்ட்டியில் நடக்காங்க. அந்த பார்ட்டியில் வந்து கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுறாங்க. அந்த கை கொடுக்குறோன்னா அவர் தான் வந்து அவருடைய பாஸ், நம்ம டோனி பேருடைய பகை இருக்கலாம் மகனுடைய பாஸ். இது அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வேலை செய்கிறவங்க எல்லாம். அப்புறமா அங்கேருந்து ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி ஒருத்தன் வந்த உடனே அங்கே ஒரு பாட்டியம்மா இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணாப்புல, இவன் தம்பி தான் சொல்லி அவனை கட்டி பிடிச்சி அம்மா, அப்போது அவனை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு இவங்களும் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து விஷ் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்காக வந்திருக்கானே டோனி போல அறிமுகப்படுத்துறா. இவன் தான் வந்து, நீ என் தங்கச்சி பத்திரமா கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிலாம் பண்ணோன்னா, சரி சார் அப்படி சல்யூட் அடிக்கிறாப்புல. நான் வந்து கண்டிப்பாக கவனமாக பார்த்து காமெடியாக அவன் பேசுகிறான், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல முன்னே இங்கே டோனி பேர் என்ன பண்ணுறாப்புல, அந்த இடத்துக்கு வராப்புல. அங்கே வந்துட்டு இந்த வீட்டு அட்ரஸ் உள்ள அட்ரஸ் தான் எங்களுக்கு கிடச்சி போச்சுல. அந்த அட்ரஸை கேட்டோன்னே அவன் என்ன பண்ணுறான், சரி நம்ம வந்து ஃபைனான்ஸ் பண்ண நம்ம நடித்தாலும் ஏற்கனவே அவங்ககிட்ட வந்து அந்த டைரக்டர்கிட்ட நம்ம பணம் கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த டெண்டாக இங்கே வருவான். இங்கே வந்தோன்னே அங்கே யாருமே இவனை விட மாட்டாங்க. ஏன்னா இவனை வச்சு சின்ன வயசில் எவ்வளோ பேர் பணம் சம்பாதிச்சாங்க டிவியில் ஆடு போட்டு. அந்த உள்ளே ஒரு டைரக்டர் உட்காந்துருக்காரு. அப்போ டோனி பேருக்கு உள்ளே வர்றாரு. உள்ளே வந்தோன்னே, சார் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டோன்னே, அங்கே பாரு, பணம்லாம் சும்மாலாம் தர முடியாது, வேணா ஒன்று செய், உங்கள் அம்மா ஜெயிலில் இருக்காங்களே, அவங்க மகன் இருக்காங்கள, 3 பேரும் ஜெயிலுக்கு போங்க. அங்கே வச்சுட்டு அங்கே ஒரு மீட்டிங்கை போட்டு அங்கே கொஞ்சம் ஷூட் பண்ணிவிட்டு நம்ம போட்டோம்னா நம்ம டிஆர்பி ஏறும், நிறைய பணம் கிடைக்கும், நான் உனக்கு எல்லா படமும் உனக்கு தரேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் நடக்கிற காரியமாக நடந்து ட்ரை பண்ணி அமுச்சு வச்சிடுறாங்க. அதோட வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பார்ட்டி சாப்பிட்ருக்காங்க. கல்யாண பொண்ணு, கல்யாண மாப்பிள்ளை, அவங்க அண்ணங்காரன், அம்மா எல்லோரும் வீட்டில், அந்த பொண்ணு வீட்டில் எல்லாம் பேசி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், இந்த வீட்டில் கதவை தட்டுற ஒரு ஆள் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க தான் ஏற்கனவே அந்த புக்கில் அட்ரஸ் இருக்கும்ல, அதை பார்த்து நம்ம டோனி பேருக்கு அதான் பீர் அடிச்சுட்டு வந்து நிற்கிறாரு. ஹலோ யாருங்க நீங்கள், இல்லை அவன் சொல்கிறப்பல இங்கே டோனி பேருக்கு ஒரு பையன் இருக்கான், வந்து பேர் மாற்றி வச்சுருப்பான், தான் பையன் சொல்ல மாட்டாங்க. அங்கே வந்த உடனே பீரை நீ பிடி, நான் வந்து அடையாளம் காட்டுறேன்னு இவளுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாப்புல. அந்த கிஃப்ட் பார்த்தா ஒரு புக்ஸ், அந்த புக்ஸ்க்குள்ளே ஒரு கீ இது மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னா நம்மளும் சரி வாங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறாப்புல. உள்ளே கூப்பிட்டு போனால் ஏன்னா அவன் சொல்கிறாப்புல, நான் தான் மாப்பிள்ளையோட அப்பான்னு சொன்னால் இதுன்ட்டு. உடனே இங்கே உள்ளுக்குள்ளே யார் வந்திருக்காங்கன்னு இதை மகங்காரன் பார்த்துட்டு உடனே டக்குன்னு இந்த வரன்ட்டு ஒன்று டக்குன்னு அவன் வாயத்தில் மகனேன்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடி டக்குன்னு என்ன பண்ணால், இது என்னுடைய ஃப்ரெண்டு, ரொம்ப நாளாக பார்க்காம இருந்தால் எப்போதுன்னு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறாப்புல, நம்ம டோனி போயிடுவாங்க, நம்ம பையன் வந்து நம்மளை வந்து சும்மா சொல்லி வச்சுருக்கான் போல இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அதோட வந்து அவங்க ஃப்ரெண்டு நல்லா இருக்கீங்களா எல்லாம் விளக்கம் வச்சுட்டு அவங்களும் ஃப்ரெண்டு நம்பிடுறாங்க. அப்போ வந்தவங்க நான் சொல்லுங்க, என் ஃப்ரெண்டை நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கியா, ரொம்ப கலப்பாக அந்த போல் அவர் ஒரு ரூமில் கூட்டி பாய்ச்சி பேசுகிறேன். அந்த பாட்டி அம்மா எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ண மகங்காரன் அப்பனை வந்து ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு வராப்புல. கூட்டிகிட்டு வந்துட்டு அப்போ கதவை முடிச்சு தான் கேள்வி மேலே கேள்வி, எப்பா ஏன்பா நீங்கள் வந்த, என்னை வந்து நிம்மதியாகவே இருக்க மாட்டிங்களா, ஊரில் இருக்கும்போது தான் தாத்தா அவனையும் என்னை நிம்மதியாகவே இருக்க உள்ள வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற இடத்துல எங்கேயும் இங்கே தொந்துட்டு போடுறேன் மகனே, நான் தான் உன்னை அப்பான்னு சொல்லிக்கவே இல்லையா, ஒரு ஃப்ரெண்டாவது முறை இருக்க முடியும், கல்யாணம் வரல இருண்டா, ஒரு வாரம் மட்டும் இருந்துட்டு நான் போயிடுறேன்டா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவனுக்கு பண கஷ்டத்தில் இப்போதைக்கு சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசணும்னா, சரி மகன் கல்யாணம் வரல இருந்து நான் போயிடுறேன்ட்டு, இப்போ இனிமேல் ஒழுங்காக இருக்கேன்ட்டு, சரி இனிமேல் ஒழுங்காக பார்க்கலாம். சீனை கட் பண்ணால் இங்கே கல்யாணத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டிலாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க, நல்லா கித்தார் வாசிக்கிறது எல்லாம் பாட்டு படிச்சுட்டு. அங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறாப்புல, மாப்பிள்ளையோட அப்பா வந்து ரொம்ப ஜாலியாக எல்லாருக்கூடையும் நல்லா ஒர்க் பண்ணுறான், பீரை உடச்சி கொடுக்குறாரு, ரொம்ப சந்தோஷமாக. அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம டோனியை வந்து பிடிச்சி போயிட்டா மகங்காரம் பார்க்குறான், பரவாயில்லையே அப்பா வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லா சமத்தாக பண்ணுறாப்புல அப்படின்னு. அங்கே என்ன பண்ணாலும் சரி நம்ம ஒரு கேம் மாதிரி விளையாடுவோன்னு பாட்டு போட்டி வைக்கிறாங்க, எல்லா ட்ரிங்க்ஸும் குடிக்கிறாங்க. எல்லாம் இருந்து ரொம்ப சந்தோஷமாக நல்லா ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, கூட பாடுறது எல்லோரும் பாட்டு
பாட்டெலாம் வேண்டாம், இங்கே வாங்க நம்ம கேம் பண்ணலான்ட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரு கேம் விளையாடுறாப்புல நம்ம டோனி மகன் அந்த கிழவி, அந்த குழந்தை, ஒரு பையன், ஹீரோயினி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, விளையாடுறாங்க. பால் அடிக்கிறது அந்த பையன்காரனுக்கு வந்து அந்த பால் வந்து விளையாடவே தெரியல. இவன் சொல்லிக் கொடுத்தானே அவனுக்கு தெரியும். சின்ன ஒரு பையன் கேட்ச் பிடிக்கிறான், அந்த கிளவியம்மா கேட்ச் பிடிக்குது, இவனுக்கு ஒன்றுமே தெரியல. அடிக்கும்போது பாவமாக இருக்கும் அவனை பார்க்குறது. கிளவி பிடிச்சினா திடீர்னு கிளவி வந்துடுவா, கேட்ச் பிடிச்சிருவா, சூப்பரான கேட்சுன்னு அதோட குடிச்சிட்டு இந்த கிளவி பாருங்கள் ரொம்ப காமெடியாக இருக்குது. இவரும் அந்த பணக்கார முதலாளி அவரும் என்ன பண்ணலாம், அவரும் வந்து பேட்டிங் கீப்பிங் பண்ணுற அடிக்கிற பால் அவரும் பிடிக்கிறாரு. இந்த சின்ன பையன் ஒரே கையில் பிடிக்கிறான் கேட்ச்சு. தான் பையன் பார்க்குறான் என்னவெல்லாம் பண்ணுறான். நமக்கு ஏன்னா இவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அப்பாவும் சொல்லிக் கொடுக்கல, தாத்தாவும் சொல்லிக் கொடுக்கல. இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அவனை பார்த்தோன்னா ரொம்ப சோகமாக பாவமாக இருக்குது. அப்போ கொண்டு அப்பா என்னடா அப்பா அழைச்சி வச்சுக்கிண்டு அப்போ என்ன பண்ணால் அவனுடைய ஃபோட்டோ இதெல்லாம் நம்ம வந்து கிளப்பில் ரொம்ப ஜாலியாக என்ன பண்ணார், ஹோட்டலில் பீர்லாம் அடிச்சுட்டு இந்த பொம்பளைங்கெல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். பேசிகிட்டு இருந்ததுன்னா இங்கே பார்த்து இந்த வீட்டில் திட்டிக்கிட்டே இருப்பாள். யார் நம்ம ஹீரோனி வந்து ஹீரோவை திட்டுன்னு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆளே காணமேன்ட்டு இவனா சொல்கிறான், நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதோட நம்ம ஹீரோவும் அங்கேருந்து வருவாப்பில், டேய் ஏன்டா உன் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு உன்னை திட்டிக்கிட்டே இருக்கிறானே, நீ என்னப்பா எப்போ பார்த்தாலும் அங்கே சுற்றுற இங்கே சுற்றுற, கொஞ்சம் கூட இது பண்ணவே மாட்டேங்கிற அப்படின்ட்டு நான் என்னடா பண்ண சொல்கிறேன் அப்படி சொல்லி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை மாதிரி சண்டை போடுறாங்க. இந்த சண்டை போட்டதுன்னு ஒன்று அங்கேடா பையன் கீழே விழுந்துறான். பையன் கீழே விழுந்து அது வந்து அந்த பையனோட அண்ணங்காரன் பார்த்துட்டு என்னடா பண்ணுறீங்க, இல்லை இது ஒரு கேம் நாங்கள் ஃபன் பண்ணுறோம்டா, இவன் சட்டை இல்லாமல் இருக்கா, நீ சட்டை கேட்டுருக்க, என்னடா பண்ணு நானும் வராங்கன்னு பையனும் அந்த பொண்ணோட அண்ணன் என்ன பண்ணுறாங்க, 2 பேர் கழுத்து பிடிச்சிட்டு தம் கட்டி 2 பேர் ஃபைட் பண்ணுற மாதிரி ஃபைட் பண்ணுறாங்க, கீழே விடுறாங்க. இது ஒரு கேமுடா அப்படின்னு சொல்லிட்டு இவனு வந்து கலந்துக்கிறான். இவன் என்ன பண்ணுறான், பீரை குடிச்சு பாட்டில் கையில் வச்சுட்டு அதை பார்க்குறான். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், சரி நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு ஒன்றா ஹீரோனி அங்கே வரா. வந்தோடனே அவளுக்கு கல்யாணம் எடுத்து ட்ரெஸ் எடுத்துருப்பாங்களா, அந்த ட்ரெஸ்ஸை காட்டுறா நம்ம கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை கிட்ட. எப்படா இருக்குது ட்ரெஸ்ஸு, அதான் சூப்பராக இருக்காம தேவதை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டோடனே இவன் ஒரு புக்கு சின்ன பையில இந்த பேருக்கு அந்த புக்கு போல அந்த புக்கு காட்டுவான். அந்த மாதிரி இவன் தான் அது குட்டியாக இருந்தவன். அப்போ என்ன சொல்கிறோம், அது நான் அப்போல்லாம் முன்னாடி எடுத்தது இப்போ அப்படிலாம் இல்லைன்ட்டு. அப்போங்க என்ன பண்ண வேறு எவ்வளோ படத்துக்கு இருக்காரு அவர் அந்த பாட்டியம்மா இருக்குது, அந்த பாட்டியம்மாவை ஃபோட்டோவில் கொஞ்சம் கிளாமராக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இல்லை இதுக்கே இவனுக்கு தேவையான வச்சு அந்த பாட்டியம்மாவையும் பார்த்துக்கிட்டு இருப்பான் கிராண்ட்மாவை. அந்த ஃபோட்டோ பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்கிடுவான். பக்கத்தில் பார்த்தா நிறைய டிஷ்யூ பேப்பர் ஆயில் பேப்பர்லாம் இருக்குது. என்ன பண்ணுவேன் நீங்களே தெரிஞ்சுக்கங்க. பாட்டியம்மாவும் பண்ணுறவங்க ரொம்ப யார் நீனு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்கம்மா, உள்ளுக்குள்ளே வந்துடும்ல எல்லாம் எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. பீரை அடிச்சுட்டு உடனே மறுநாளைக்கு இந்த கல்யாணத்துக்காக வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா அவர் வந்து நான் முத்தலாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷம் சீக்கிரப்படி நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு நீங்கள் ஒத்துமையாக 2 பொண்ணு அவரும் வாழ்த்துறாரு. அது வாழ்த்துனோடனே சரி நான் கூட எல்லோரும் கூட நின்று அப்போ என்ன சொல்கிறோம், சர்ச்சுக்கு வராங்க. சர்ச்சுக்கு வந்தோடனே கேட்குறாப்புல இவங்க அம்மா அப்பான்னு. அவன் சொல்கிறான், இவங்க கூட அவங்க அம்மா அப்பா இறந்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பான்ல. அது சொன்ன உடனே அதுக்குள்ளே இவனுக்கு இது கூடவா தெரியாமல் இருக்கான்னு சர்ச்சு பார்த்துட்டு என்ன பண்ணார், வெளியே கூப்பிட்டு வந்து அவனை மூக்கில் ஒரே குத்துவார். ஏன்னா அவனுக்கு சரியாக வந்து அந்த இதெல்லாம் சொல்ல தெரியாது, ப்ரேயர் பண்ணுறது இந்த முறையெல்லாம். சொன்ன உடனே விளையாடுதான்னு பார்த்தா அவருக்கு மூக்கு மேலே கோவம் வருது ஃபாதருக்கு. ஃபாதரை வந்து நான் அடித்து பின்னி இருக்கிறார். வெளியே வந்து பைல்வான் புள்ளது அவர் சட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அவனை கூப்பிட்டுட்டு நம்ம எல்லாம் என்ன பண்ண ஒன்று அடிக்கிறார், கோட்டெல்லாம் கழட்டிட்டு நீ என்ன பண்ணுற, உனக்கு எனக்கு ஒன்று சண்டையாக தெரியாது. இவனும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு அடிக்கிறான், அவனும் சண்டை போட்டு அடிக்கிறான்ல. அப்போ இந்த கூட வந்த மிலிட்ரி மேன் அவன் எல்லாம் சப்போடலாம். ஆனால் அந்த அப்பங்கார மட்டும் பார்த்துட்டே இருப்பான். பார்த்து இவனுக்கு அந்த அளவுக்கு கோவம் வருது. ஓகேன்னு தடுத்துறாரு வந்து, அதெல்லாம் இல்லை பையனுக்கு வந்து தெரியும் அவ்வளோ எமோஷனில் பேசிட்டான் சொல்லிட்டான்னு அந்த சண்டை இடையில பூந்து என்ன பண்ணுறான், அப்பங்காரம் பண்ணி பாலிஷ் பண்ணி பையனை காப்பாற்றி முடிச்ச உடனே அப்போ எனக்கு ஃபோன் வர மாதிரி ஃபோனை வந்து, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற நீ, நம்ம கல்யாணம் நேரத்தில் நான் சொதப்பிட்டிய நீ அப்படின்ட்டு. அதோட கோவம் என்ன பண்ணுறாப்புல, சரி நான் போகிறேன்னு அதுக்கப்புறம் பார்க்கலான்னு இந்த அண்ணங்காரமாக பார்த்துக்கிட்டே இருப்பான் அவளை. இவன் அப்புறம் நீ மூக்கில் அடிபட்டுடுச்சுல, அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வீட்டில் வந்து பார்க்கும்போது எல்லாம் டெக்கரேஷனாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ளவர் எங்கே வைக்கிறது, எங்கே நம்ம சேர் எல்லாம் பண்ணுறது. அந்த மிலிட்ரிக்கு அவன் நிறைய ஹெல்ப் பண்ணுறான். இவங்க கூட வரவங்களாம் அவன் தான் அந்த கல்யாண பார்ட்டிக்கு அரேஞ்ச்மெண்ட்டு. அதை என்ன பண்ணுறான், சரி பேச்சுலர் பார்ட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், பேச்சுலர் பார்ட்டிக்கு எங்கே வரான்னா அங்கே ஒரு ஸ்பா மாதிரி ஒரு இருக்கும்ல, அங்கே வராங்க. அங்கே வரதுக்கு என்ன பண்ணால், அங்கே சரி நம்ம ட்ரிங்க்ஸ் அடிப்போம் அப்படின்னு எல்லோரும் என்ன பண்ணால் ட்ரிங்க்ஸ் குடிச்சு இந்த ஸ்பாவில் வந்துட்டு சரி எல்லோரும் மசாஜ் பண்ணுவோம் அப்படின்னு எல்லோரும் மசாஜில் வச்சுட்டு இந்த மூஞ்சில் இந்த மேக்கப்லாம் போட்டுட்டு இது பண்ணுறாங்கல்ல, பெடிக்யூர் பண்ணுறாங்க. அந்த பெடிக்யூர் பண்ணுறதுல வரிசையாக எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அது கொஞ்சம் கூட மாப்பிள்ளைக்கு பிடிக்கும்ல, அப்பங்காரனுக்கு பிடிக்காது. என்னடா அப்பா இங்கே கூட வந்து இப்படி போட்டு வச்சுருக்கேன், என்னடா மூஞ்சிலாம் தடவி இருக்காங்க, வரிசையாக படுக்க வச்சுட்டாங்க, வேறு எங்கேயா கூட்டிகிட்டு போனால் நான் தான் வேறு எங்கேயா போகலான்னு சொல்லுவேன்டா, நீங்கள் தான் பேச்சுலர் பார்ட்டின்னு இங்கே கொண்டு வந்து போட்டிங்களேன்னு அப்பங்காரன் சொல்ல. சரி இங்கெல்லாம் வாடா நான் கிளப்புக்கு கூப்பிட்டு போன்னு அவன்கிட்ட கிளப்பு
இருக்கும்ல, அந்த கிளப்புக்கு வராப்புல. கிளப்புக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடும். அந்த பணக்காரன், அந்த ஓனரு, முதலாளி எல்லோரும் வந்தோடனே அலௌன்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ட்ரிங்க்ஸ் பார்ட்டி எல்லோரும் டான்ஸ் ஆடலாம். இவன் தான் வந்து அவனுடைய ஃப்ரெண்டு. இவன் சொல்லுவான், உன் பேர் எப்படி தெரியும், உன் பேர் சிக்கன் பர்கரா, அவன் பேர் டோனியோட பையன் தானே நீ, ஆமாம் பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேரை சொல்லி அவன் அறிமுகப்படுத்திக்கிறாங்க 2 பேரும். உனக்கு தெரியும், சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன்னு. அப்போ இவனும் போய் அந்த பொருளை சேர்ந்து பாட்டு பாடுறான். பாட்டு பாடினே ரொம்ப ஜோடி பொருத்தம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டோனி சொல்கிறாப்புல. அப்போ என்ன பண்ணுவாப்புல, அது ஒரு காதில் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு பையனுக்கு வந்து காதுக்குன்னு ஒரு ஆசை. அப்போ சொல்லுவாப்புல, இதை உனக்கு எப்படியாவது காது குத்தியா ஆகுன்னுட்டு வெளியே வந்து வீடு குடிச்சிட்டு அவனை பிடிச்சி காதை பிடிச்சி அதில் குத்தி விட்ருவான். குத்துன என்னப்பா நான் கல்யாணம் முடிக்க போகிற நேரத்தில் வந்து இதெல்லாம் பண்ணுறிய நீ அப்படின்னு கேட்குறாப்புல. அதெல்லாம் ஒன்றிலோட நல்லா இருக்குண்டா, இது நம்ம குத்தியே ஆகணும் அப்படின்னு குத்திட்டு அவன் திட்டுவான். அவன் எடுக்கவும் முடியாது. அப்பாவோடைய ஆசை அவன் நிறைவேற்றணுமா இல்லையா? அப்போ சொல்லாப்புல, உனக்கு என்னப்பா ஆசை, எனக்காக நீ எவ்வளோ நீ பண்ணுறியன்னு. அங்கே ஒரு பார்க்காரப்பா அங்கே உள்ளே போய் இந்த டான்ஸ் இதெல்லாம் பண்ணுறேன். அந்த கிளப்பில் வெளியே வந்து இவன் கொஞ்சம் வித்தியாசம் பேசுவாங்க. அதில் வித்தியாசம்லாம் பேசல. ஸ்கேட்டிங் விளையாடுற இடம், இவனும் ஸ்கேட்டிங் விளையாடுவான். ஸ்கேட்டிங் விளையாடுற சூப்பராக இருக்கட்டும். அங்கே நிறைய பேர் இந்த இதெல்லாம் இருக்குது. எல்லோரும் குடிச்சிட்டு இருப்பாங்க. அவன்கிட்ட போய்ட்டு பண்ணுவேன் காட்டுனாவே எடுப்பாங்க. அந்த கடவுளில் போய்ட்டு எடுத்தால் பணம் கொடுக்கணுமா இல்லையா? அவன் சும்மா விடுவான். இவங்கள பிடிச்சி விரட்டிட்டு வருவான். அவங்க என்ன பண்ணாங்க, துண்டக்கானம் துடியக்கானம் 2 பேரும் அங்கேருந்து ஓடி அந்த கூடவுள்ள அப்பனும் மகனும் ஓடுவாங்க. திருத்துருவா ஓடுவாங்க. அவனோட தேட்டவர் அங்கே வந்து ஸ்கேட்டிங் அந்த ஸ்கேட்டிங்கில் வந்து அந்த பவுலிங் பாலை போட்டு அது உள்ளேயே நேராக போயிடுவாங்க. அவங்க துரத்திட்டே வர்றவங்க அந்த வீரை வச்சுட்டு அப்படியே ஸ்டெப்பாக உள்ளுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அந்த இதெல்லாம் அங்கே விளையாண்டு குடிப்பாங்க. கொண்டு வந்த பீரை விட மாட்டாங்க. அப்போ எப்போ பார்த்தாலும் இந்த பீரை குடிச்சிட்டு தான் இருப்பாங்க அவங்க. அதை குடிச்சிட்டுனா ஹீரோ என்ன பண்ணுறாப்புல, சரி அந்த இது போடுவாங்களா, அங்கேருந்து வெளியே தப்பிச்சிடுவாங்க. அதுலேருந்து தப்பிச்சு வெளியே ஓடுவாங்க. அவங்களும் தரத்திட்டு வராங்க, இவங்களும் ஓடுவாங்க. அந்த கட்டை, அந்த பவுலிங் இருக்குது, அந்த கட்டையெல்லாம் எடுத்து வராப்புல. அங்கே ஒரு பஸ்ஸு வந்திருக்கும். அந்த பஸ்ஸில் நிறைய டூரிஸ்ட் மாதிரிலாம் இருப்பாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, எங்களை மெடிச்சு அடித்து உடச்சிக்கிட்டு இருப்பாங்க, எங்களை தான் கொடுங்கன்னு. அப்போ இந்த பையன் என்ன பண்ணாப்புல, அப்பா எனக்கு சைக்கிள் ஓட்டணும்னு. அப்பா வந்து சைக்கிள் சொல்லித்தராப்புல. அப்பா வேணா சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்க வேண்டியது, இப்போ சொல்லிக் கொடுக்கலே நடக்குறியா அப்படின்னு. சரி நான் ஒன்று சைக்கிள் ஓட்ட கற்றுறேன்னு அப்படியே சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுத்து என்ன பண்ணுவான், கொஞ்சம் தூரம் தள்ளிட்ட போனால் சைக்கிளை ஓட்டுருவான். அவன் ஒரு காரில் மோதி அந்த காருக்கு மேலே அப்படியே டைவ் அடித்து அப்படியே கீழே வந்து விழுந்துடுறான். கீழே வந்தோன்னா அந்த காருக்குள்ளே பார்த்தா 2 பேர் இருப்பாங்க. பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு கிளம்பி நான் பார்த்துட்டு, டே காரில் வந்து என்னடா பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இவன் உழுது எடுத்துனா சாரி ஒன்று அதோட அவனை தட்டி விட்ருவாங்க. அதோட டெக்ஸில் ஏறி இங்கே வீட்டுக்கு வராப்புல. வீட்டுக்கு வந்து வாசலில் இருந்துட்டு அப்பாவும் மகனும் என்ன பண்ணுறாப்புல, கட்டி பிடிச்சிடல. அப்போ தான் கேட்குறேன், அப்பா நான் உனக்காக என்னப்பா செய்யணும், ஒன்றிலடா ஒரு தடவை போய்ட்டு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துடும் நம்ம ஜெயிலில், ரொம்ப காலமாக ஆச்சுல அப்படின்ட்டு இப்போ தான் ஒரு பிட்டை போடுறான். சரி நம்ம கூட போட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் ஜெயிலுக்கு நான் கூட்டிகிட்டு போய் அம்மாவை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் பேசணுன்னே பிடிச்சிட்டு இப்போ தான் 2 பேரும் நம்ம அப்பா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாப்புல. அதோட வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவான், டோனி படுத்து கிடப்பானா. அப்போ அந்த கிளவி அம்மா இருப்பாங்களே, அவங்க ஃபோட்டோ பார்த்துட்டு கையில் எடுக்கிறாரு பாருங்க. எதுக்கு எடுக்கிறாருன்னா பாட்டி அம்மா வந்துடுவாங்க நேரடியாகவே. ஏன்டா நீ ஃபோட்டோவை பார்த்துட்டு என்னையே பார்த்து இது பண்ணிட்டு கூப்பிட்டுருக்க, ஏன்னா நேராக பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா அந்த அட்டகாசமான ட்ரெஸ்ஸில் வந்து நைட்டியில் வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு என்ன பண்ணுறாப்புல, கிளவி வந்து என்ன பண்ண ஒரு கனவு கண்ணியாகவே நினச்சிட்றான். கிணச்சிட்டோடனே பொம்மை குட்டி அம்மா மாதிரி நின்றுக்கிட்டு சிரிப்பு தான் வந்து நமக்கு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாப்புல, இங்கே அவனும் தண்ணி அடிச்சு வந்தான் பையனும். அவன் என்ன பண்ண நேராக பண்ணால் அங்கே ட்ரெஸ்ஸும் இருக்குமே, கல்யாண ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு உண்மையில் அவன் நம்ம ஹீரோடு தான் நிற்கிறான்னு நினச்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே அவன் கட்டி பிடிச்சிட்டு நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுவான், அப்படியே கசக்கிடுவான். கீழே விழுந்துருமா, கீழே வந்து கணிஞ்சிடும். இங்கே கணிஞ்சிட்டு பார்த்து தூங்கிட்டு இருப்பான் நல்லா. அப்போ வந்து ஹீரோனி வந்துடுவான். பார்த்தோன்னே அப்படியே அழகு அடிச்சுட்டு எலும்புவாப்புல நம்ம டோனிவரோட பையன் எலும்பி என்ன பண்ணுவான், ஏமாத்துறா டே என்னடா பண்ணி வச்சுட கல்யாண ட்ரெஸ்ஸுன்னு. கல்யாண ட்ரெஸ் என்னடா ஈரமாக இருக்குது, மோந்து பார்த்து நாக்க வச்சு அடை பார்ப்பா, என்னடா ஒரே நாத்தமாக இருக்குது, என்னடா பண்ண அசிங்கம் முடிச்சவனே இப்படிமாடா செய்வேன் அப்படின்னு அவனை பார்த்து திட்டிட்டு, எவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு கல்யாணத்துன்னு வச்சு ட்ரெஸ்ஸை போட்டு வீணாக்கிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுன்னு அவன் திட்டுறா. இவன் அதெல்லாம் நான் ஒன்றுமே பண்ணல, தூக்கத்தில் தண்ணி அடிச்சுட்டு வந்தேன், கீழே விழுந்தேன்ட்டு அப்படி தான் சொல்லி மசப்புறான கண்டி. அதுக்குள்ளே அவனும் தோடி வந்துடுவான். துப்பாக்கி அவன் அண்ணங்கான துப்பாக்கி எடுத்து வந்துடுவான். இங்கே என்னடா பண்ணுறீங்க பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை. நைட்டில் ஒரு சின்ன அசமாக நடந்துச்சுன்னு அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு வீட்டில் சாப்பாடு வந்து எல்லாமே டோனி தான் சமைக்கிறார். சூப்பர் சமையல்லாம் பண்ணுவார் பொழுது அவர் நல்லா இருந்துச்சு. சமையல் பண்ணி முடிச்சோன்னே இங்கே என்ன பண்ணுறாப்புல, மகன் வந்து இங்கே வந்துடும் அப்படிங்க ஜெயிலுக்கு வராப்புல அம்மாவை பார்க்கறதுக்காக. அப்போக்கிட்ட ஒரு ஃபோனில் சொல்லிட்டு தான் ஒரு அம்மாவை பார்க்க போகிறேன் பாருங்கள். அந்த ஹீரோனி ஆரம்பத்தில் எப்படி இருந்தாலும் அதே ஸ்டைலில் தான் இப்போ ஜெயிலில் இருந்து வராப்புல. கிட்டத்தட்ட ஜெயிலுக்கு போய் 30 வருஷத்தில் ஒரு
இப்போ 20 வருஷம் ஆயிருக்குன்னு வைங்களேன். அப்போ ஜெயிலில் இருந்து அந்த திமிரும் அந்த தெனாவட்டில் அந்த அழகும் கொஞ்சம் மாறவே இல்லை. அப்போ அப்பனும் மகனும் போடலாம் அதே மாதிரி வந்து மறுபடியும் தண்ணி குடிக்கிறாப்புல. தண்ணி குடித்த ரசனை வந்து அப்பங்கார ரொம்ப ஆவலாக ரசிக்கிறேன். ஏன்னா அந்த சின்ன வயசாக இருக்கும்போது அவன் எப்படி பார்த்தானோ அதே பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறான். இங்கே பார்த்தோன்னா மகனை பார்த்தோன்னே பரவாயில்ல வளர்ந்துட்டியா நீ எப்படா இருக்க நல்லா இருக்கேன்னு அப்படியே பாசத்தை வந்து பொழிஞ்சிக்கிறாங்க. ஹஸ்பண்டும் பேசுகிறாப்புல அவனும் மாறி மாறி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவள் ஜெயிலுள்ள இருக்கிறா. இது ஜெயில் பேசிக்கும்போது அங்கே பார்த்தா ஒருத்தர் மயக்கை எடுத்து வந்து மேலேருந்து மயக்கை ஒருத்தன் தொங்க விடுறான். என்னென்னு பார்த்தா இவன் தான் ஏற்கனவே அந்த டிவி ப்ரோக்ராம் சொல்லியே இருக்க மாட்டான். அவங்க பார்த்து இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி டிவி ப்ரோக்ராம் வந்துடுவாங்க. நீங்கள் நல்லா பேசி நீங்கள் அப்படி பேசி இப்படி பேசுனா அவ்வளோதான் மகனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். நான் அப்போவே நினச்சேன் அம்மாவும் திட்டுவா ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க வந்து பையனை முதல்ல பார்க்க வந்திருக்கணும். அப்பா நம்மளாம் திட்டுவாப்புல எப்பா நீ இதுதானே ஆசைப்பட்ட பணத்துக்காக கேட்டால் நான் அவனுக்கு பணம் கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க கோச்சிக்கு திட்டிட்டு தான் பண்ணுறான் போட்டுவிட்டு அங்கேருந்து போயிடுறான். சீனை கட் பண்ணி வீட்டில் கட்டினா நம்ம கல்யாண பொண்ணு ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருப்பா. யாருன்னா அவனுடைய முதலாளிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. அந்த முதலாளி இவங்களும் வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு அஃபையர் மாதிரி தெரியுது. இதை ஃபோனில் பேசி தான் பையங்காரன் கேட்டுறான். இந்த இவர் தான் அவர் அந்த அஃபையர்கார். பையங்கன்னு கேட்டுட்டேன் இவனுடைய முதலாளி தானே அது. அப்போ கேட்டுட்டு என்ன பண்ணுறாப்புல இது எப்படியா ஏன்னா வீட்டில் சண்டை போட்டு போயிட்டான்ல. அப்போ என்ன பண்ணலாம் நம்ம டோனி அங்கேருந்து வர்றாரு. வந்த உடனே நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டே மகனே இந்த பொண்ணு சரியில்லைடா இந்த பொண்ணு வேணாண்டா இவன் நிறைய பேர்கிட்ட ஃபோன் வச்சுருக்கிறா அந்த இருக்கான அந்த சரியாக முதலாளி அவங்ககிட்ட அஃபைரில் இருக்காடா அவங்ககிட்ட பேசுறது நான் கேட்டேன் நான் அப்படின்னு ஒன்று அவன் நம்ப மாட்டான். நீ பொய் சொல்கிற நீ எல்லாத்தையும் எப்படி கல்யாணத்துக்கு எப்படியாவது நிப்பாட்டலான்னு வருன்னு பொய் சொல்கிறேன்னு. அதுக்குள்ளே அண்ணங்காரன் குறுக்க வந்துடுறான். நீ ஏன்டா குறுக்க வந்துட்டு இருக்கிற அப்படின்னு. அப்பா நான் நீ சொல்கிறத நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு அப்பங்காரனையும் தள்ளி விட்டு அந்த அண்ணனும் தங்கச்சி என்ன பண்ண காரில் ஏறி போயிடுறாங்க. போயிட்ட உடனே தம்பி மாப்பிள்ளைக்காரன் வந்து அமைதியாகிட்றான். அப்போ என்ன பண்ணல டோனி என்ன பண்ணுறாரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராரு. அந்த அண்ணனும் தங்கச்சியும் ஒரு ரூமில் இருக்காங்கன்னு சொன்னீங்களே அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வர்றாப்புல. அந்த மிலிட்ரி மேனும் அந்த பொண்ணு என் கல்யாண பொண்ணு எங்கே இருக்காங்கன்ட்டு அவன் என்ன பண்ணால் முதல்ல சொல்ல மாட்டேன்டாங்க. அவன் ரூமை சொல்லிடுவான். அப்போ என்ன பண்ணால் மேலே பில்டிங் மேலே ஓரமாக அப்படி ஐஸ்கிரீம் எடுத்து நடந்து வருவார் நம்ம டோனி. வந்தோடனே இந்த ரூமில் தான் அவங்க இருக்காங்கோ அப்படின்னு சவுண்டு கேட்டோடனே அந்த ரூமுக்கு வரோம். இங்கே வந்து பார்த்தாக்கா நம்ம பையன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணும் அந்த மிலிட்ரி பையனும் 2 பேரும் ஒன்றா படுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒன்றா இருந்த பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டுருக்கீங்க இங்கே கேட்டால் நீங்கள் அண்ணன்றா மிலிட்ரிக்காரன்றா இதுன்ற நாளைக்கு அவர் கல்யாணம்டா இங்கே வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன்னு. இல்லை இது வந்து ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு. நான் யார்கிட்ட சொல்லாதுன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய நான் வந்து 25 லட்ச ரூபா பணம் தரேன் அப்படின்னு. அப்போ டீலுக்கு ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறான் வந்துடுறான் வீட்டுக்கு வந்தோன்னா கல்யாணம் நடக்க போகுது. அப்போ என்ன பண்ணுறான் இதை மகன்கிட்ட போய் எப்படியாவது சொல்லி நான் மகனை வந்து கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாப்புல கல்யாணம் மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டார். அங்கே வந்துட்டு இங்கே டோனி அங்கேருந்து வரப்போகும்போது கார் நல்லா உள்ளே மாட்டிக்கும். காரை ஸ்டார்ட் பண்ணுறான் முடியல. அவன் மிலிட்ரிக்காரன் பாரு பின்னாடி நின்றுட்டு இருக்கிறான். ரொம்ப ஆசையில் மகனுக்கு வந்து நீ கல்யாணம் முடிக்க போகிறாரு அப்படின்ற ஆசையில் பொண்ணுடைய அப்பாவும் பக்கத்தில் இருக்காங்க. அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னப்பா அங்கேருந்து வேகமாக ஓடி வராப்புல டோனி. ஓடி வந்து என்ன பண்ணுறாப்புல இந்த கல்யாணத்தை எப்படியா நிப்பாட்டின்டே மகனே இந்த பொண்ணு உனக்கு வேணாண்டா இந்த பொண்ணு தப்புடா இந்த பொண்ணு எல்லாருக்கூடையும் பேசிகிட்டு இருக்காளா அப்படின்னு அவன் சொல்லுவான். மிரட்டுவான் நீ அவன் என்ன பண்ணி அவன் காதில் போய் சொல்லு அப்படின்ட்டு. டோனி சொல்லுவான் நீ பண்ணதை நீ சொல்லு நானா சொல்கிறது நான் அப்போ சொல்கிறேன் இல்லையா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னா மறுபடியும் ஒழுங்காக நடந்தது சொல்லுன்னு. அப்போ சொல்லப்பில்ல நானும் அவங்கள வந்து தப்பு பண்ணிட்டோம் அதனால நான் அவ்வளோ தப்பு பண்ணிட்டீங்களா இதெல்லாம் சாதாரண விஷயமா நீ சொல்கிற தப்பு பண்ணிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் மாங்காரை இப்போ தான் யோசனை பண்ணுறான். பின்னாடி வந்து மிலிட்ரிக்காரன் என்ன பண்ணுறான் இங்கே பாரு இதை நீ யாருக்கிலையும் சொல்லாதுன்ட்டு சொல்லணும்னா அழுவான். அங்கே உள்ளவங்களாம் என்ன தெரியல ஒன்றுமே புரியாமல் பார்க்குறாங்க. எல்லாம் கல்யாணம் எல்லாம் செலிப்ரிட்டி உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க டோனி என்ன பண்ணுவாங்க பாருங்க உங்கள் பொண்ணு செஞ்ச இதுக்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அழுவது அதனால இவன் தான் என் பையன் அப்போன்னு சொல்லி என் பையன் நான் கூட்டிகிட்டு நான் இங்கேருந்து போகிறேன் யாருமே ஒன்றும் முடியாது நீங்களாச்சு கல்யாணம் ஆச்சு உங்கள் பொண்ணாச்சு அப்படின்னு சொன்னோன்னே போகாத ஒரு தடியாக கையை ஆட்டுறாரு. அதெல்லாம் இல்லை நாங்கள் அதை போதே ஒரு பீர் அடிச்சுட்டு அந்த கல்யாணத்தை அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நேராக அந்த பார்ட்டிக்கு வருவாப்பில். அந்த கிளப்புக்கு வந்தோடனே அந்த ஒரு திருக்கலை வந்து வெல்கம் டு தோனி திரும்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திட்டு நீ பீர் அடிக்கிறேன்னு என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க. அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது அங்கே ஜாலியாக நம்ம இங்கே பண்ணிடலாம். கடைசியில் நம்ம லிங்க் காட்டுறாங்க. இந்த பொண்ணும் நம்மளோட ஹீரோ வந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. கடைசியில் இவங்க 2 பேரும் ஒன்றாயிடுவாங்க மேலே தெரியுது. அதுக்கப்புறம் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வரான பணம் கட்டினானே அந்த ஓட்டப்பந்தயத்தில் வந்து அவன் ஜெயிச்சிருவான். அப்படியே போட்டி ஓட வந்துட்டு பாருங்கள் யார் தோப்பான்னு நினச்சாங்களோ அப்படியே வேகமாக ஓடி வந்து ஃபஸ்ட்டில் பாஸ் பண்ணிடுவான். அங்கே உள்ள ஓடிடுறான் வந்துருன்னு அவ்வளோதான். அவங்ககிட்ட பணம் கட்டினோன்னே அவனுக்கு அளவுக்கு மேலே
எத்தனையோ லட்சம் கோடி பணம் கிடச்சிரும். அந்த பணத்தை வச்சு அவன் என்ன பண்ணுவான், டியூ கட்டி முடிச்சுட்டு மிச்ச காசை வச்சு அவன் செலவு பண்ணான். இதோட இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க.